நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைக்கு எதிரான பரப்புரையை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி கடந்த 3 தினங்களாக மேற்கொண்டு வருகின்றது. மையம் என்று பெயரிடப்பட்ட இந்த நிகழ்வு இன்றுடன் முடிவடைகின்றது. இந்த சூழ்நிலையில் இது குறித்து விவாதித்து வருகிறோம். நம்முடைய அரங்கத்தில் மருத்துவர் சுபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கேன் சென்டர்ஸ் பற்றி பேசும்பொழுது, அதாவது தர்மபுரியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டர்கள் இந்த குறிப்பிட்ட 3 மாவட்டங்களில் மட்டும் 50% ஸ்கேன் சென்டர்கள் இயங்குவதாக. இந்த ஸ்கேன் சென்டர்கள் இயங்குவதற்கு யார் பொறுப்பாளிகள், யாரிடமிருந்து இந்த லைசன்ஸ் வாங்க வேண்டும், யார் அதை கண்காணிக்கக்கூடிய நபர்கள்? அதாவது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது இந்த 3 மாவட்டங்களில் அவங்க பிரமிளா சொல்கிறாங்க, இங்கே மட்டும் நிறைய ஸ்கேன் சென்டர் இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத பெண் சிசுக்களை கொன்று இவர்கள் வளர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு ஒரு 4 மாதத்துலேருந்து தெரியும். ஸோ இதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இவங்க மருத்துவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்து எப்படி ஒரு கம்பவுண்டர் இன்ஜெக்ஷன் போடுறாரோ, எப்படி ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுறாங்களோ, ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டா போதும். இந்த ட்ரைனிங்கில் இவங்க பழக்கமாக இப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியாக ஸ்கேன் பண்ணி இது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. சங்கேத மொழிகள் வச்சுருக்கிறாங்க, செய்கைகள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே பெண் குழந்தை ஒரு பெரிய சுமையாக பார்க்கப்படுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம கையிலேருந்து, அப்பா அம்மா கையிலேருந்து இன்னொரு ஆளுக்கு அவங்க பெண்டாட்டியை அனுப்பிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தைகளை சரி கருவிலேயே இந்த குழந்தை வேண்டாம், 2ஆந்தர குடிமக்களாக தான் இவங்கள நினைக்கிறாங்க. ரொம்ப இது ஒரு கொடுமையிலும் கொடுமை. கலரை வச்சு, ஸ்கின் கலரை வச்சு வேறுபடுத்துகிறாங்க, ஜாதியை வச்சு வேறுபடுத்துகிறாங்க. இது இனத்தை வைத்தே ஒரு இனப்படுகொலை பண்ணுறாங்க. ஒரு பெண்களே வேண்டாம் நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப இது ஒரு கஷ்டமான ஒரு செயல். இதுக்கு நல்ல ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் என்ஃபோர்ஸ் பண்ணுறது தவறாகிறது. ஒரு பேரை போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்கேன் மெஷின் இருந்தால் போதும். ஸோ ஒரு பேரில் தொடங்குறாங்க. அந்த சென்டர் மூடப்படும் போது அடுத்த பேரில் இன்னொரு சென்டராக அங்கே முளைத்து கொள்கிறார்கள். ஸோ அப்படி இது ரொம்ப ஈஸியான ஒரு சாதாரண விஷயம்தான். இப்போ கருவில் இருக்க பெண் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெஷினும் ஒரு இது மருத்துவர் சுபா அவர்கள், நாம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். தர்மபுரியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பிரமிளாவிடம். பிரமிளா, இனி உங்களுடன். கண்டிப்பாக ஹசீஃப். அதாவது இப்போ நம்ம ஸ்கேன் மையங்களை பற்றி விவாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்கேன் மையங்களோட வளர்ச்சி ஒவ்வொரு பெண் சிசுக்களை அழித்து கொண்டு வருகின்ற வளர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்கின்றோம். மேரி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்த பெண்களை வெறும் விக்டிம்ஸ், அதாவது அவங்கள வெறும் பாதிப்படைந்தவர்களாக பார்க்காமல் இந்த சமூகம் அவர்களுக்கு தலைவணங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்மணிகள் அவர்கள் துணிந்து வாழ்க்கையை நடத்தும் போது அவர்களை போராளிகளாக பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. மேரி, சொல்லுங்க, இந்த மாதிரி குடும்ப வன்முறையாகட்டும், பாலியல் வன்முறையாகட்டும், இந்த மாதிரி சிசு கொலைகளை தாண்டி அந்த வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய பெண்களை எப்படி நம்ம நடத்த வேண்டும்? என்ன மாதிரி அவர்களிடம் இருக்கு? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாத சங்கத்தில் தன்னம்பிக்கையை கொடுக்குறோம். இதுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சமூகம் அவங்கள பார்க்குற பார்வையே வேற மாதிரியே தான் இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொன்னாலே 2ஆம் பட்ச பெண்களை தான் பார்க்குறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவனே கூட அந்த பெண்ணை இப்போ இந்த பொண்ணையும் உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, மாற்றுத்திறனாளிடி, உனக்கு அந்த கருவை நீ அழைச்சிடணும், உனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு. இப்போ நாங்கள் மாத சங்கம் அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம். நீ நல்லா படிக்கணும், படிச்சுட்டு ஒரு வேலை வாங்கணும், அந்த குழந்தைக்கு நீ தன்னம்பிக்கை கொடுத்து நீ போராளியாக இருக்கணும். ஒரு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மாத சங்கம் தன்னம்பிக்கை கொடுக்குறோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமாக இருக்காங்க. எல்லா விஷயத்திலுமே கல்யாணம் ஆன 3ஆவது மாதத்துலேருந்தே இது வரைக்குமே பாதித்த பெண்கள் மாத சங்கத்திட்ட அணுகி நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவங்கள படிக்கிற விஷயத்துலேருந்து
கல்யாணம் தான் இறுதி முடிவு அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி. அதாவது திருமணம் என்பது மட்டுமே ஒரு பெண்ணுடைய இறுதி இலக்கு கிடையாது. அங்கே மட்டுமே அவளுடைய வாழ்க்கை நின்று போகிறது கிடையாது. அதை தாண்டி அவள் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக பயணிக்க அவள் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. அவள் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து மேரி சொன்னாங்க. சுமதி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான மாவட்டங்களில் பெண்களுடைய வளர்ச்சி வந்து எதை பொறுத்து இருக்கிறது? இந்த மாதிரியான திருமணங்களில் வந்து நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போறதா நினைக்கிறாங்க. நீங்க வந்து நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் நடத்தி வரீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க போய் சொல்லலாம்? எந்த இடங்கள்ல வந்து சொல்லலாம்? என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அதுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நேரடியாக வந்து எங்களை மாதிரி தொண்டு நிறுவனத்தை வந்து அணுகுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மன தைரியத்தையும் அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். நாங்கள் இலவசமாக அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். சுயமாக அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெண்ணும் சம்பாதிக்கிறா அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக. அதாவது ஒரு பெண் வந்துட்டு அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு அவள் மீண்டும் பயணிக்க வேண்டிய இருக்கிறது. அவள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இப்ப தவமணி நம்மளோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை அளிக்கிற பெண்மணிகளாக எல்லோரும் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பாதை அமைத்து தர வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இந்த மையம் நிகழ்ச்சி மூலமாக இந்த 3 நாட்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெண்மணிகளை வந்து அடையாளம் காட்டி வருகிறது. குக் கிராமங்களிலும் கூட இருக்கின்ற இந்த மாதிரியான பெண்மணிகளை தேர்வு செய்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்த இருக்கிறோம். திரு திலீபாபு அவர்கள் தன்னுடைய இறுதி கருத்தை சொல்லுங்க சார். இந்த பெண் சிசு கொலை சம்பந்தமாகவும் வன்முறைகள் சம்பந்தமாகவும் உங்களுடைய இறுதி கருத்தை வந்து சொல்லுங்க. வந்து பிரச்சனைகளை சொல்ற பெண்களுக்கு நம்ம என்ன மாதிரியான உதவிகள் செய்ய வேண்டியது? அநேகமா தமிழ்நாட்டில் அதிகமாக தொட்டில் குழந்தைகள் இருக்கிற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். நீங்க தொட்டில் குழந்தைன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ரெண்டாவது, இந்த பெண் சிசு கொலை என்பது மதுரை, தருமபுரி இப்பேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைக்கும் பரவலாக அதிகமாக நடந்து வருது. பல பிரச்சாரங்கள் இதெல்லாம் நடத்தினாலும் அந்த அளவுக்கு இது எடுபடலை. இன்னொரு முக்கியமான காரணம்னு சொன்னால், பெண்ணாக பிறந்தவள் பாதிக்கப்படுகின்ற போது நீதி கேட்டு போகின்ற போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறாங்க. என் புருஷனால் எனக்கு சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க, நீதி வேணும். எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, நியாயம் கிடைக்கல. சொல்ல போனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாச்சாத்தி கிராமத்தில் நடைபெற்ற இந்த வனத்துறை காவல்துறையுடைய தாக்குதல் என்பது, கொடூர அத்தகைய வன்புணர்ச்சி என்பது, பாதிக்கப்பட்ட பெண்கள் அரூர் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தார்கள். புகாரை வாங்க மறுத்தான் காவல் ஆய்வாளர். மறுத்ததுனால தான் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை பொய் வழக்கு போட்டு அவங்கள சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு 18 பெண்கள் பாலியல் பலாத்காரம் உட்படுத்தப்பட்ட பெண்களை நீதி கேட்டு நீண்ட நெடிய போராட்டம் 20 ஆண்டு காலம் நாங்கள் அதாவது இந்திய நாட்டுடைய நீதிமன்ற வரலாற்றிலே 20 ஆண்டு காலமாக ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்ற சரித்திர வழக்கு என்று சொன்னால் அது வாச்சாத்திய வழக்கு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு வெற்றியை பெற்ற அந்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அது இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் 10-20 ஆண்டு காலமானாலும் தன்னுடைய உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெல்ல முடியும் தன்னம்பிக்கை பெற்றிருக்கு. கண்டிப்பாக ஐயா. அதாவது இந்த பெண்மணிகள் வந்து வெளியே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றது மூலமா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்னும் நிலை மாறி அவர்கள் போராளிகளாக உருவெடுக்க தொடங்குவார்கள் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை வச்சுங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இது மாதிரியான பெண்களை வந்து ஊக்குவிக்கிறது. இன்னும் நிறைய பெண்மணிகளை நாம் அடையாளம் காண இருக்கிறோம். இது போன்ற நிறைய கிராமங்களில் இருக்கின்ற பெண்களையும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரும் நிறைய தம்பதிகளையும் நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த மையம் நிகழ்ச்சி இனி ஹசீப் உங்களிடம். நன்றி பிரமிளா. பனிமலர், பிரமிளா தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். அங்கே ஸ்கேன் மையங்கள் என்று பேசும்பொழுது அனைத்து ஸ்கேன் மையங்களும் அவ்வாறு செயல்படும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்கேன் மையங்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகள் அதை தான் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் மையம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த கடந்த 3 தினங்களாக மேற்கொண்டு வந்த அந்த பரப்புரையின் இறுதியாக ஒரு குறிப்பிட்ட தம்பதியினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதை விளக்குகின்றது இந்த செய்தி. இந்த 2 பெண் குழந்தைங்களை பாத்தீங்கன்னா இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன விளையாட்டு குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த கவிதா இவங்க அடுத்து இருக்கிறவங்க மல்லிகா, இவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா 21, அந்த தங்கையோட வயது வந்து 19. இந்த குழந்தைங்களுக்கு வந்து லைசோசோமல் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் இந்த பெண்களிடம் தேவை என்ன என்ற கேள்வியை எழுப்பிய போது தங்களுக்கு 2 சக்கர வாகனம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி ஏற்றுக்கொண்டது.
விழா மேடையிலேயே அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருசக்கர வாகனத்தின் சாவியை செய்தி பிரிவு துணைத் தலைவர் ஆர் தில்லை வழங்கினார். இந்த தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கும் இது ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இவர்கள் இனிமேல் வெளி உலகை காண கண்டிப்பாக. அதைத் தொடர்ந்து பேசிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு துணைத் தலைவர் தில்லை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை முன்னேற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து பாடுபடும் என உறுதியளித்தார். பொதுமக்கள் மத்தியில் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி ஒருவித விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மையம் என்ற நிகழ்ச்சியை அமைத்து அதன் மூலமாக இதுபோன்ற பல்வேறு தொடர் நிகழ்வுகளை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நடத்த இருக்கிறது. நடத்த வேண்டிய அவல நிலைக்கு தொடர்ந்து பேசிய மல்லிகா, ஆண் பெண் பாகுபாடின்றி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கண் கலங்கினார். அப்போது அங்கிருந்த அனைவரின் கண்களும் கலங்கின. எங்களை மாதிரி ஆனால் அம்மா அப்பா நல்லா கேட்டு வந்திருக்கோம். எனக்கு கிடைத்திருக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. பேசுமா கண்டிப்பா. எந்த குழந்தை பிறந்தாலும் சாகடிக்காதீங்க, தயவு செஞ்சு வளர்த்துங்க. பெண்கள் இன்னும் தைரியமா இருக்கணும். எங்களை மாதிரி பிறந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலே போட்டு சாவடிக்காதீங்க, தயவு செஞ்சு. மிக்க நன்றியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கையை போற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் இந்த செயலுக்கு தருமபுரி மக்கள் மனதார நன்றி தெரிவித்தனர். மையம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய 2 ஃபிசிக்கலி சேலஞ்சு சைல்டை இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி சைல்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகத்தை காட்டின இந்த சேனலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் நன்றி. பொறுப்பும் பொதுநலமும் என்பதை அடிநாதமாக கொண்டு இயங்கி வரும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மையம் நிகழ்ச்சி மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தருமபுரி மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். சொன்னதுமே உண்மையிலுமே அந்த பெற்றோருக்கு பெருமை. நிச்சயமாக இது ஒரு தொடர் நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. இது போன்ற மக்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்க நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி முடிவு செய்திருக்கிறது. இப்போது நம்ம இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதிரியான பெண்கள் மீதான வன்முறைகள் இல்லை பெண் சிசு கொலை அனைத்து வன்கொடுமைகளையுமே தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம என்ன விஷயத்தை முன்னெடுக்கணும்? உங்களுடைய இறுதி கருத்து. அழகாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. இது மனசில் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மீடியா உங்களுடைய மீடியாக்கான ஒரு வேலையை, சமுதாயத்தின் ஜனநாயகத்தின் ஒரு 4வது தூண், ஒரு பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக காட்டுறீங்க. இப்படிப்பட்ட பெண்களை உலகத்துக்கு காட்டி இவங்களையும் அன்போடு நேசித்து வளர்த்து எடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பெண் சிசுக்களை அலட்சியப்படுத்தாதீங்க. நம்ம பொறுப்பு முடிஞ்சது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிள்ளையை இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மையம் நிகழ்ச்சி நல்லா இருக்குது. இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த மையம் நிகழ்வு வெறும் பரப்புரையோடு நின்றுவிடக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. இதில் பல்வேறு விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைக்கு சமூக காரணங்களும் கூட இருக்கின்றது. அரசுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. சமூக பாதுகாப்பை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் உறுதி செய்ய வேண்டிய தேவையில் அரசு இருக்கின்றது. இதை உறுதி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற சமூக கொடுமைகள் ஒரு முடிவுக்கு வரும் என்பது இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. 06 இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி.